வெல்கம் டு தேவிராஜன் லவ்லி ஃபேமிலி. ஸோ இது வரைக்கும் நம்ம தேவிராஜன் லவ்லி ஃபேமிலியில் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம தேவிராஜன் லவ்லி ஃபேமிலியில் என்ன பண்ண போகிறோம்னா, வரலட்சுமி நோன்பு ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துருச்சு. ஸோ அதனால் அம்மா இன்னைக்கு லக்ஷ்மிக்கு பிடிச்ச சாம்பிராணி பண்ண போகிறாங்க. ஸோ காட்ஸ் அப்படின்னாலே நம்ம சாம்பிராணி வச்சு தான் நல்லா கும்பிடுவோம். ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம அம்மா சாம்பிராணி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ சாம்பிராணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பிராணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம லக்ஷ்மி வாசம் பண்ணுற நமக்கு தாமரை இதழ்கள் வேணும். நான் தாமரை இதழ்கள் ஏற்கனவே நான் காய வச்சு எடுத்திருக்கேன். கூட ரோஜா இதழ்கள் வச்சுருக்கேன். அதேமாதிரி லக்ஷ்மி உள்ளே வரணுன்னாலே நமக்கு தேவையானது ஏலக்காய். இருக்கு பாருங்கள், இதுதான் ஏலக்காய். ஏலக்காய் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுமாதிரி கிராம்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சைக்கருப்பூரம் 100 கிராம், பட்டை ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் வெண்கடுகு, நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வீட்டில் எந்த ஒரு திருஷ்டிகள் இருந்தாலும் கழியக்கூடிய வெண்கடுகு, அதுவும் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறேன், தனித்தனியாக பொடிச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரெண்டாவது நான் ஒரு 250 கிராம் பால் சாம்பிராணி வச்சுருக்கேன். இதுதான் பால் சாம்பிராணி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். வரலட்சுமி உங்களை தேடி வருவாங்க, வீடு தேடி வாசம் பண்ணுவாங்க. ஸோ வரலட்சுமி நோன்பு வர்றதுக்காக நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்களும் வரலட்சுமி நோன்பு பண்ணுற உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்களும் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் வெண்கடுகு போட்டாச்சு. இப்போ லவங்கம் போடுறோம். ஸோ பட்டை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க, பெரிய பட்டையா. நெய்யை சேர்த்துக்கணும், பசு நெய். முடிஞ்சால் உங்களுக்கு பஞ்சகாவியம் கிடச்சா ரொம்ப நல்லது. நீங்கள் பஞ்சகாவியம் உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ ஏலக்காவியும் நான் தட்டிட்டேன். ஸோ இந்த கற்பூரத்தையும் நான் போட்டுருவேன். வாங்க இப்போ அரைச்சிட்டு அப்புறம் என்னென்னு பார்க்கலாம். இதை மாதிரி நமக்கு கிடைக்கும். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். கிடைக்கும். இந்த பொடியை நம்ம இதில் தட்டிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம இதை பொடிச்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பஞ்சகாவியமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இனிமேல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் இப்போ சாம்பிராணி போட்டு உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கங்கு இருந்துச்சுன்னா கங்கு வச்சு போடுங்க. அப்படி இல்லைன்னா இப்படி நீங்கள் சாம்பிராணியை நல்லா கொளுத்திட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி வச்சுட்டு போட்டுட்டு அப்படியே மூடிடுங்க. இப்படி உங்களுக்கு இப்படி புகை வந்துட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் போட 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 உங்களுக்கு வீட்டில் இருக்கிற கந்திச்சி இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எல்லாமே போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. பாய். சாம்பிராணியோட மனம் வீடு முழுக்க நிரம்பி அவ்வளோ நல்ல சௌபாக்கியத்தோடு வச்சுருப்பா.
அம்பாள். இதோட நம்மளோட வீடியோ வரலட்சுமி நோம்புக்கு பார்க்கலாம்.